சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட கிராண்ட் லான்ச் நேத்து நடந்துச்சு. ஸோ மொத்தம் 20 போட்டியாளர்கள் கலந்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த வாரம், அதாவது நேத்து மற்றும் இன்று, இந்த 2 நாளும் சேர்த்து மொத்தம் 11 பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. மீதி 9 பேர் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க நாட்டுக்கு. ஸோ இப்ப இதுல 4 டீம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஆரம்பத்துல இருந்து அந்தந்த மாநிலத்துல, அதாவது அந்தந்த இடத்துல இருந்து வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஸோ டெல்டா மாவட்டத்துல, அதை சுற்றி இருக்கிற மாவட்டத்துல இருந்து ஒரு 5 பேரு, அதே மாதிரி சென்னை சுற்றி இருக்கிற மாவட்டத்துல இருந்து ஒரு 5 பேரு, அதே மாதிரி கொங்கு தமிழ் அதை சுற்றி இருக்கிற மாவட்டத்துல இருந்து ஒரு 5 பேரு, அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ், அதாவது இலங்கை, சிங்கப்பூர், இங்க இருந்தெல்லாம் வருவாங்க அப்படின்னு, வெளி மாநிலத்துல தமிழ்ல இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு தான் ஆரம்பத்துல நாமெல்லாம் நினைச்சோம். ஆனா அப்படி செலெக்ஷன் நடக்கலைங்க. ஸோ குத்தி மதிப்பா எல்லாருமே வராங்க. அவங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு லெட்டர் மாதிரி எடுப்பாங்க. அதுல என்ன தமிழ் இருக்கோ அந்த டீமுக்கு போறாங்க, அவ்வளவுதாங்க. ஸோ நான் கூட ஆரம்பத்துல அந்தந்த இடத்துல இருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அப்படி செலெக்ஷன் நடக்கல. ஸோ இப்ப 4 தமிழ் கான்செப்ட் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த டீமுக்கு போறோம் அப்படிங்கிறதே தெரிய வரும். அதுவும் பாட்டு பாடி பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. ஸோ இது வரைக்கும் 11 பேர் உள்ளார போயிருக்கிறாங்க. ஸோ மீதி எத்தனை பேர் அடுத்த வாரம் வர போறாங்க அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.